ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்மி ஃபோனுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நண்பா. இது உங்கள் டெக் கிரியேட்டர்ஸ் தமிழ் சேனல். நான் உங்கள் பிரதாப். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு தான் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்குது நண்பா. அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உடைய பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் பற்றி மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இது என்ன மொபைல், இந்த மொபைலுக்கு என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் செக்ஷனில் போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Redmi Note 8 Pro மொபைலுக்கு இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா Redmi Note 8 Pro மொபைலுக்கு MIUI 12.0.2.0 அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. இது என்ன புது அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் செக்யூரிட்டி பேட்சுக்கான அப்டேட்டு இது வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டேபிள் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 402 MB இருக்குது. இதோட வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.0.2 வெர்ஷனில் வந்து இந்த அப்டேட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. இது வந்து சிஸ்டம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் செப்டம்பர் மந்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் பண்ண பிறகு எனக்கு வந்து என்ன நடந்துச்சு, அதே போல் இந்த அப்டேட் பண்ண பிறகு நமக்கு என்ன நல்ல விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம். இந்த அப்டேட் நான் வந்து பண்ண பிறகு எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஹேங் ஆச்சு. ஸோ நான் எதாவது டச் பண்ணாலும் ஏதோ டைப் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்படியே ஹேங் ஆகி ஒரு லெட்டர்ஸ் அப்படியே தனியாக ஷோ ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு வந்து வந்தது. அதன் பிறகு நான் வந்து ஒன்ஸ் வந்து என்னோடய மொபைலை வந்து ரீபூட் பண்ண பிறகு அந்த ப்ராப்ளம் எனக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து அந்த அப்டேட் பண்ண பிறகு ரீபூட் பண்ணுவீங்க. அப்போ பண்ணுறப்ப ஒரு சில இதாக இருக்கும். ஸோ ஹேங் ஆன மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். அகைன் உங்களோட மொபைலை வந்து ரீபூட் பண்ணுங்கள். இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் கூட சரி, இல்லை ரீபூட் பண்ணுங்கள். இப்படி பண்ணாவே போதும், உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு சில சைனீஸ் ஆப்பையும் இதில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா MI ப்ரௌசர்லாம் இந்த அப்டேட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து பேன் பண்ணியிருப்பாங்க உங்களோட மொபைல்லேருந்து. ஸோ இந்த மாதிரி சைனீஸ் ஆப்லாம் பேன் பண்ணியிருக்காங்க இந்த அப்டேட்டில். ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.